வேர்ச்சொல் ஆய்வாளரும் சொல்லாக்க வல்லுநருமான திருமாவளவன் கைவண்ணத்தில் கலைச்சொல் அகரமுதலி வெளியீடு கண்டுள்ளது. தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமை தாங்கி இந்த நூலை வெளியிட்டார். அறிவியல், நுட்பவியல், பொதுவியல் அம்சங்களை உள்ளடக்கி 650 பக்கங்களுடன் 2 மொழிகளில் 10,000 கலைச்சொற்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்நூல் மலேசிய தமிழர்கள் மட்டுமின்றி உலக தமிழ் சமுதாயத்துக்கே மிகவும் அவசியமான அரும்படைப்பு என சரவணன் புகழாரம் சூட்டினார். மற்ற மொழிகள், குறிப்பாக ஆங்கிலத்தில் புது புது சொற்கள் உருவாகும் போது அவற்றுக்கு சரியான தமிழாக்கத்தை தேடுவதற்கு இனியும் சிரமம் இருக்காது. எனவே திருமாவளவனின் இந்த படைப்பு தமிழர்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என அவர் கூறினார். இப்பொழுது நம்முடைய நாட்டிலே தமிழுக்கு வார்த்தைகளை வழங்குகின்ற தமிழ் வேந்தனாக நம்முடைய திருமாவளவன் அவர்கள் விளங்குகிறார். அதற்கு அடுத்து இன்னொரு இடத்தை கண்ணதாசன் சொன்னான், 10,000 பாடல் முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படின்னா இருந்ததுக்கு அப்புறம் 10,000 வார்த்தைகளை தமிழுக்கு கொடுத்த ஒரே தலைமகன் நீங்கள். அதனால இது போன்ற, அதாவது தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் தமிழ் படைப்பாளிகளை வாழ வைக்க, தமிழ் படைப்பாளிகள் வாழ வைக்கப்படவிட்டால் தமிழ் வாழ. அவ்வளவு ஒரு ஆற்றல் இருந்தும் அந்த பணிவுடைய இன்சொலநாதல் ஒருவர் கனியல்ல மற்றும் பிற என்கின்ற வள்ளுவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒருவரை அடையாளம் காண வேண்டும் என்றால் அது நம்முடைய திருமாவளவன். இப்படி ஒரு 10,000 வார்த்தைகளை சொல்லக்கூடிய சொல் அகராதியை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய அறிவு சார்ந்த மனிதனால் மட்டுமே. கோலாலம்பூர் தான் ஸ்ரீ சோமா அரங்கில் நடைபெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தான் ஸ்ரீ குமரன், டத்தோ சகாதேவன், டத்தோ ஸ்ரீ ஆனந்தன், ஹாங்காங் தமிழ் தொல்மரபு இயக்கத்தைச் சேர்ந்த முனைவர் மெய் சித்ரா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக முனைந்து ஆய்ந்து பல்வேறு கலைச்சொற்களை உருவாக்கி தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்கின்ற முனைப்பில்தான் இக்கால், அதாவது நுட்பவியல், அறிவியல், பொதுவியல் என இருமொழி தமிழ் கலைச்சொல் அகர முதலி ஒன்றை நான் வெளியீடு செய்திருக்கின்றேன். இந்த கலைச்சொல் அகர முதலி என்பது காலத்தின் கட்டாயமாகவும் காலத்தின் தேவையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மலேசிய திருநாடு ஒவ்வொரு காலம் பல்வேறு நிலையிலே தமிழை பாதுகாக்கும் ஒரு நாடாகவும் இருக்கின்றது. மலேசியாவில் வாழ்க்கை தமிழர்கள் தமிழை பாதுகாக்கும் நிலையிலே பல்வேறு சொற்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கின்றார்கள். செம்பனை என்ற சொல்லை வழங்கியவர் மலேசிய தமிழர்கள் தான். எண்ணெய் பனை என்ற சொல்லை வழங்கியவர்கள் மலேசிய தமிழர்கள் தான். அதே போல் இணையம் என்ற சொல்லை வழங்கியவர்கள் மலேசிய தமிழர்கள் தான். இக்கால புது வரவாக இருக்கக்கூடிய இந்த கணினி நுட்பவியல் சார்ந்த இந்த சொற்கள், குறிப்பாக வாட்ஸ்அப் என்பதற்கும் யூடியூப் என்பதற்கும் இனி பல்வேறு சொற்களுக்கும், குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது குவாண்டம் தியோரி போன்ற இந்த துறை சார்ந்த சொற்கள் இவற்றுக்கெல்லாம் தமிழிலே உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலே நான் ஆய்வு செய்து மிகச் சுருக்கமான எளிமையில் வழங்கக்கூடிய பல சொற்களை நான் உருவாக்கியிருக்கின்றேன். புலனம் என்ற சொல், வலையொலி என்ற சொல், தொலைவரி என்ற சொல், பற்றியம் என்ற சொல், இவையெல்லாம் இன்று உலகளாவிய நிலை சென்று பரவி இருக்கின்ற சொற்கள். பலருடைய இயல்பு வழக்கிலே கூட வலையொலியும் புலனமும் வழக்காற்றில் இருக்கிறது. இவையெல்லாம் என்னுடைய படைப்பாக்கங்கள். இவ்வாறான பல்வேறு சொற்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு தமிழ் நலன் கருதி நான் உருவாக்கியிருக்கின்றேன். இந்த சொற்கள் பள்ளிக்கூடங்களிலும் பொதுநிலை ஊடகங்களிலும் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. எனவே தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள், பற்றாளர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு ஒரு தேடல் இருக்கின்ற சூழலில் இந்த அகர முதலி மிகப்பெரிய துணையாக அவர்களுக்கு அமையும் என்றால் இது மிகையாகாது. தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கும் ஏனைய துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய அவாவும் எனக்கு உள்ளது. இன்றைய இந்த நூல் வெளியீடு நிகழ்ச்சியானது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சியும் சரி, அடுத்து இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் உலகில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு இன்றைக்கு தமிழில் நமக்கு சொற்கள் இருக்கின்றனவா அப்படின்னு இப்போ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதற்கெல்லாம் தமிழில் சொற்கள் இருக்கின்றனவா என்று கேள்வி கேட்கின்ற இளைய தலைமுறையினருக்கு அவற்றிற்கெல்லாம் நமக்கு சொற்கள் இருக்கின்றன என்று பதில் சொல்கின்ற வகையில் ஒரு 10,000 சொற்களை நமக்கு அறிமுகப்படுத்தி, அதை எந்த மொழிக்கும் தமிழ் மொழி சளைத்தது அல்ல, மற்ற மொழியிடமிருந்து தமிழ் மொழி இரவல் வாங்க வேண்டிய சூழல் இல்லை, தமிழிலே சுயமாக காலத்திற்கு ஏற்றவாறு எல்லா சூழலிலும் புதிய சொற்களை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையும்,
அடுத்து நமக்கு கைப்பொருளாகவும் ஒரு நூலை ஐயா திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு அரிய முயற்சி. இது போன்ற முயற்சி தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு பக்கம் இருக்க போக, நம் நாட்டிலே ஒரு தலை சிறந்த அறிஞர் இது போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பெருமையாக இருக்கின்றது. மிகப்பெரிய வெற்றியாக இந்த நூல் வெளியீட்டு விழா அமைந்துள்ளது. காரணம், இந்த மலேசிய நாட்டை பொறுத்த மட்டில் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆளுமைகள் அனைவருமே இந்த நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்து இந்த நூல் வெளியீட்டிற்கு மிகப்பெரிய ஆதரவை நல்கியிருக்கின்றார்கள். இந்த நூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்வோடு நின்று விடாமல் ஐயா அவர்களுடைய அகரமுதலி தமிழ் பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என நாங்கள் எண்ணம் கொண்டுள்ளோம். ஆகவே அடுத்த கட்ட பணியை மிக விரைவில் தொடங்குவோம். இந்த புத்தகம் வந்து இன்றைய காலகட்டத்தில் என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி என்கிட்ட எழுப்புறாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேச்சு வழக்கில் நிறைய வார்த்தைகள் நம்ம பேசும்போது பிற மொழி சொற்கள், அதாவது ஆங்கிலம் கலந்து நிறைய நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் பிள்ளைகள் வாங்கி படிக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் பயன்பாட்டில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் வந்து நிறைய பேர் வந்து பயன்பெறலாம். ஏன்னா குடும்பத்திலேருந்து ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு போய் சேரும்போது அது மிக விரைவாக வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இந்த மாதிரியான நல்ல அறிவு சார்ந்த புத்தகங்களை வாங்கி பிள்ளைகள் படிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு புத்தகம். வண்ண படங்களுடன் கூடிய இந்த கலைச்சொல் அகர முதலி நூலின் அடக்க விலை 150 ரிங்கிட் ஆகும்.